ஆளை விடுங்கடா சாமி, இனி இந்த பக்கமே வரமாட்டேன்னு சொல்ற ஆளுங்க அடுத்த வருஷம் ஆளா வந்து ஏறுறாங்க. பல லட்சம் மக்கள் தொடர்ந்து போயிட்டே இருக்காங்க, புதுசு புதுசா வந்துட்டே இருக்காங்க. 7 மலைகள் இருக்கு. ஒவ்வொரு மலையும் ஒவ்வொரு விதமான அனுபவத்தை தரும். மூலிகை காத்து நிறைஞ்சு இருக்கிற மலை, அதை சுவாசிக்கும் போது உங்களுக்கு அவ்வளவு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். சரி, எதுக்காக தான் இந்த மலைக்கு வேர்வை சிந்தி செலவு பண்ணி கஷ்டப்பட்டு சொனைகள்ல நின்று தண்ணி குடிச்சு எதுக்காக இப்படி போறாங்க, ஏன் அப்படிங்கிறதுக்கான பல விதமான காரணங்களை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோங்க. இந்த வீடியோவை நீங்க உங்க ஃப்ரீ டைம்ல பாருங்க, கண்டிப்பா பாருங்க. என்னோட அனுபவத்தை இந்த வருஷ பயணத்துல எப்படி இருக்கு நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயங்களும் கவர் பண்ணிருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்க. கிட்டத்தட்ட 6000 அடி உயரத்துல இருக்கிற 7 மலைகளை தாண்டி இருக்கிற உச்சிக்கு போனா நம்ம சுயம்புவா இருக்கிற பஞ்சலிங்கங்களை தரிசிக்க முடியுங்க. தமிழ்நாட்டிலேயே இது மிக கடினமான மலை பயணமா இருக்குங்க. நீங்க எங்க இருந்து வந்தாலும் சரி, கோயம்புத்தூர்ல இருக்கிற காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் வந்தீங்கன்னா அங்க இருந்து வெள்ளியங்கிரி மலை அடிவாரத்துக்கு கோயில் வருங்க. அப்படி இல்ல ட்ரெயின்ல வர்றீங்க அப்படின்னா பக்கத்திலேயே டவுன் ஹால்ல இருக்கும். அங்க வந்து இந்த காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வர்ற பஸ் அந்த வழியா தான் போகும். அப்படி இல்லைன்னா நீங்க சொந்த வாகனத்துல வெள்ளியங்கிரி போலாங்க. வெள்ளியங்கிரி மலை அடிவாரம் வந்து கோயம்புத்தூர், அதாவது காந்திபுரத்துல இருந்து ஒரு 35 கிலோமீட்டர் தூரம் வருங்க. சொந்த வண்டியில வந்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமே வர முடியும். பஸ்னா கொஞ்சம் முன்ன பின்ன டைம் ஆகுங்க. வழக்கமா சிவராத்திரி ஒட்டி தான் வந்து இந்த வெள்ளியங்கிரி மலை ஏறதுக்கு அனுமதி கொடுப்பாங்க. போன வருஷம் எல்லாம் பிப்ரவரி 2வது வாரத்துக்கு அப்புறம் தான் கொடுத்தாங்க. பட் இந்த வருஷம் பிப்ரவரி 1ஆம் தேதியே வந்து அலோவ் பண்ணிட்டாங்க. நம்மளோட பயணம் வந்து பிப்ரவரி மாசம் 2ஆம் தேதி தான் போறோங்க. காலையில 5-5:15 மாதிரி நம்ம அந்த இடத்துல இருக்கோம். மட்டுமே மலை ஏறுமாறு அப்போது கேட்டுக்கொள்ளப்படுகிறது. உள்ளவர்கள் பலவீனமானவர்கள், உடல் பருமனாக உள்ளவர்கள் மலை ஏற வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறது. இவ்வளவு காலியா இருக்கிற இந்த இடம் சிவராத்திரிக்கு அப்புறம் எக்கச்சக்க கூட்டத்துல நிரம்பி வழிங்க. தயவு செஞ்சு தேவையான உணவு பண்ணுங்கள். கண்டிப்பா தண்ணி எல்லாம் எடுத்துட்டு போகாம இருக்காதீங்க. அங்க போய் கஷ்டப்படாதீங்க. விலை கொடுத்தும் நம்ம செலவு பண்ண வேண்டாம். கீழே இருக்கிற விநாயகர், அப்புறம் முருகன், இந்த சாமிகளை எல்லாம் நம்ம கும்பிட்டு நம்மளோட 2025க்கான முதல் வெள்ளியங்கிரி பயணத்தை வந்து ஆரம்பிக்கிறேங்க. உண்மை சொல்ல போனா மின்னத்து நாள் வரைக்கும் உடம்பு சரியில்லாம இருந்ததுங்க. இந்த பயணத்தை முடிப்பனா முடிக்க மாட்டேனான்னு ஒரு சந்தேகத்தோட தான் வந்து இந்த பயணத்தையே நான் ஆரம்பிச்சேங்க. ஏறதுக்கு முன்னாடியே மூங்கில் குச்சியை 30 ரூபா கொடுத்து வாங்கிக்கிங்க. அப்படி இல்லைன்னா படிக்கட்டு ஆரம்பிக்கும் போது ரைட் சைட்ல மூங்கில் குச்சிகள் இருக்கும். அதுல ஏதாவது எடுத்துட்டு திரும்ப வரும்போது அந்த இடத்துலயே வச்சுட்டு போயிடுங்க. நான் வந்து கரெக்டா ஒரு 5:30 மணிக்கு என்னோட பயணத்தை ஆரம்பிச்சிட்டேங்க. இந்த வருஷத்துல 3 கைலாயங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. ஒன்று வட துருவத்தில் இருக்கிறாங்க, இன்னொன்று இமயமலையில் இருக்கு. நம்ம இன்னைக்கு வந்திருக்குது வெள்ளியங்கிரி அப்படிங்கிற 3வது கைலாயங்க. 5:30 மணிக்கு ஆரம்பிச்சிருக்கோம். பார்ப்போம் எப்படி போகுதுன்ட்டு. செங்குத்தான முதல் மலையில கிட்டத்தட்ட 1300 படிக்கட்டுகள் இருக்குங்க. நம்ம பாதி மலையை தாண்டும் போது வெளிச்சம் வர ஆரம்பிக்குதுங்க.
அதாவது காலை பொழுது மலர் ஆரம்பிக்கிறது. அது அவ்வளவு அட்டகாசமா இருக்குதுங்க. வெள்ளிங்கிரியோட முதல் மலையில் இருக்குங்க. குருவிகளோட சத்தம் எப்படி சூப்பராக கேட்குது பாருங்க. வெளிச்சம் வர ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப சுகமாக இருக்குது இந்த குருவிகளோட சத்தம் கேட்குறதுக்கு. எந்த மலைக்கு பொருந்ததோ இல்லையோங்க, இந்த மலைக்கு வந்து நீங்கள் இடம் வந்து கரெக்டாக இருந்தால் தான் கம்ஃபர்டபுளாக ஏறவும் முடியும், இறங்க முடியும். என்னதான் பல தடவை நான் ஏறி இறங்கியிருந்தாலும் இந்த முதல் மலையை கடக்கும்போது வர்ற சந்தேகங்கள் வந்து நம்மளால் ஏற முடியுமா முடியாதா அப்படிங்கிற சந்தேகங்கள் வந்து முதல் மலை ஏறி முடிக்கிற வரைக்குமே இருக்குது. முதல் மலையான முடிவில் இருக்கிற வெள்ளை விநாயகர் கோயில், அது கொஞ்சம் வெள்ளையாக இருக்குது. அது இப்போதைக்கு சிவராத்திரிக்கும் போது இது கொஞ்சம் பெயிண்டெல்லாம் அடிப்பாங்க. அப்போ இனிமேல் நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம 2வது மலை பயணத்தை ஆரம்பிச்சிட்டோம். எப்படி இருக்குது பாருங்க, பச்சை பசேல்னு இருக்குது பாருங்க. இதெல்லாம் 1 மாதம் தாண்டி பார்த்தீங்கன்னா இப்படி பச்சாவே இருக்காது. ஒரு கால் மிதிப்பட்டு எல்லாம் காஞ்சி போயிடும். 2வது மலையோட ஆரம்பத்தில் நம்மளை கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கிற மாதிரி கொஞ்சம் மண் பாதை இருக்கும். பட் பெரும்பாலும் கல் பாதை தான் இருக்கும். நிறைய மூங்கில் மரங்களை பார்க்கலாம். ஸோ முன்ன சொன்னேன் இல்லைங்களா, 2வது மலையில் நிறையா நம்ம மூங்கில் மரங்களை பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குது. பனி வந்து மூக்குக்குள்ளாரையும் காதுக்குள்ளாரையும் சூப்பராக கிஜி கிஜின்னு ஏறுது. சில்லுன்னு இருக்குது பனி. ரெண்டாவது மலையிலிருந்து கொஞ்சம் தூரம் நம்ம நடந்து வரும்போதுங்க, நம்ம வந்து அடையிறது வந்து வழுக்கு பாறை அப்படிங்கிற ஒரு இடங்க. ஆமாங்க, ஒரு பெரிய நீண்ட பாறையிலேயே வந்து படிக்கட்டு மாதிரி செதுக்கி வச்சிருப்பாங்க. ரொம்ப ஜாக்கிரதையா ஏறணும், ஏன்னா இது உண்மையாவே வழுக்கக்கூடிய பாறைங்க. ஸோ வழுக்கு பாறைங்க. இந்த வாட்டி செம பனியாக இருக்குது, போக தள்ளுது. வழுக்கு பாறை வந்து கரெக்டாக ஒரு 7:30 மணி மாதிரி. இந்த குச்சி தான், குச்சி இல்லைன்னா கஷ்டம். சில பேர் வேணால் குச்சி இல்லாமல் ஸ்டைல் பண்ணிட்டு ஓடுவாங்க. வழுக்குப்பாறை தாண்டினுமே கொஞ்சம் தூரத்துல ரைட் சைட்ல வந்து ஒரு ஹோஸ்ல வந்து அது சொன நீர் வருதுங்க. நீங்க ஏதாவது கட்சி மாதிரி வச்சிருந்தீங்கன்னா அதுல வச்சு வடிகட்டி பிடிச்சிக்குங்க. மூணாவது மலையோட இறுதியில் இருக்கிற பாம்பாட்டி சித்தர் குகைக்கு தாங்க நம்ம வர்றோம். அந்த குகைக்கு உள்ள இருக்கிற சித்தரோட உருவ சாமியை நம்ம கும்பிட்டு அதுக்கப்புறமா நம்மளோட பயணத்தை தொடர போறோங்க. பாம்பாட்டி சித்தருக்கு வந்து மருதமலையில ஒரு தனியான ஒரு கோயில் இருக்கு. மருதமலைக்கு போனீங்கன்னா நீங்க அங்க அந்த கோயில் கண்டிப்பா போங்க.
இப்ப வரைக்கும் கடைகள் எதுவும் கிடையாதுங்க. சிவராத்திரிய ஒட்டி அதுக்கப்புறமா தான் கடைகள் வரும். அதனால இத வந்து நீங்க ஞாபகம் வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர்டா வாங்க. இப்ப நம்ம வந்திருக்கிற இடம் வந்துங்க கைதட்டி சுனை. இந்த இடத்துலயே வந்து நம்மளுக்கு சொன நீர் கிடைக்கும். இங்கேயும் நீங்க நீர் புடிச்சிட்டு போலாங்க. சூரியன் இப்போதான் கொஞ்சம் எட்டி பார்க்க ஆரம்பிக்குது. ஸோ இப்போ நம்ம 4வது மலை ஏற ஆரம்பிச்சிட்டேங்க. சூப்பராக இருக்குது பாருங்க. எல்லாமே பள்ளத்தாக்கு தான். இங்கேருந்து பச்சையை நம்ம நல்லா பார்க்கலாம். நல்ல வெளிச்சமும் இனிமேல் கிடைக்க ஆரம்பிச்சிடும். இந்த மரத்துல இருக்கிற அந்த பூக்கள் அல்லது அரும்புகள் இருக்கிற அந்த பனித்துளிய பாருங்களேன், அவ்வளவு அழகா இருக்கு. இது வந்து 4வது மலையில இருக்குங்க. நாலு மலைகளை முடிச்சிட்டு இப்ப நம்ம 5வது மலைக்கு வந்தாச்சுங்க. இங்க இருந்து ஓரளவுக்கு பாதை வந்து பிளெயின்ஸ் மாதிரி தான் இருக்கும். நான் வந்து இங்க நான் கொண்டு வந்ததுல பாதி சாப்பிட்டுங்க. ஃபுல்லா சாப்பிட்டா மலை ஏற முடியாதுங்காட்டி. நம்ம போற வழியிலங்க சூப்பர்பா இந்த மஞ்சள் கலர் பூ வந்து பூத்து இருந்ததுங்க. இந்த பூவை பத்தி சுவாரஸ்யமான ஒரு விஷயத்த வந்து நான் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்றேங்க. ஸோ திருநீர்மலையில தான் இருக்கோம். திருநீர்மலை வந்தோடனே நல்ல வெயில் வர ஆரம்பிச்சிருச்சு. அதே இதுல பனியும் வீசிட்டு இருக்கு. நல்ல ஒரு வியூ கிடைக்குது. இப்பதான் மேகங்கள்லாம் எப்படி பக்கத்துல இருக்கு பாருங்க. அஞ்சாவது மலையும் 6வது மலையும் நீங்க நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி புல்வெளி பாதைய புல்வெளி பகுதியை நிறைய பார்க்க முடியுங்க. இந்த இடங்கள்ல தான் நம்ம யானையோட அந்த சாணத்தை அங்கங்க பார்க்க முடியும். மற்ற விலங்குகளும் இந்த பகுதியை கிராஸ் பண்ணிருக்குங்க. பனிக்காத்து எப்படி வீசுது பாருங்க. செமையா வீசுது. பூரா பனிக்காத்து. வெயில் இருக்கு, இருந்தாலும் பனிக்காத்தா இருக்கு. தென்கைலாயம் சொல்லப்படுற இந்த வெள்ளிங்கிரி மலைத்தொடர்கள்ல நமக்கு எப்போ ஒரு சந்தோஷம் வரும் மலை ஏறும்போது அப்படின்னா, தெரியுதுங்களா, அந்த மலை உச்சி பார்த்தா எவ்வளவு ப்ளூஷா இருக்கு பாருங்க. மேகங்கள்லாம் போய் சூப்பரா இருக்கு. இந்த பக்கம் பூரா பனியா இருக்கு, பனிக்காத்தா இருக்கு. அங்க மட்டும் பாருங்க. மக்கள் ஏறுறதையும் நம்ம பார்க்க முடியுது. ஏறுறதையும் இறங்குறதையும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு அழகான மஞ்சள் கலர் பூ காமிச்சு இல்லைங்களா, அது அவ்வளவு அழகா இருந்தது அந்த செடியில இருக்கும் போது. இந்த பையன் பாருங்க, அதுக்குள்ள அந்த பூவை பறிச்சுட்டு அவன் பையில மாட்டிட்டு போயிட்டு இருக்கான். அடடா. ஆறாவது மலையில தான் இருக்கோம். 6வது மலையில இருந்து நம்மளுக்கு அந்த பக்கம் இருக்கிற, அதாவது நம்ம போயிட்டு இருக்கும்போது லெப்ட் சைடு இருக்கிற மலைகளும் மேகங்களும் அவ்வளவு அருமையா தெரியுதுங்க. பாருங்க,
அந்த 7வது மலை மட்டும் எதுவுமே கவர் ஆகாம தனியா எப்படி இருக்கு பாருங்க. ஸோ இப்போ 6வது மலையோட கீழே இறங்கிட்டு இருக்குங்க. ஸோ இதனோட முடிவில் வந்து ஆண்டிசோன் வரும். செம சில்லிப்பாக ஒரு தண்ணி இருக்கும். அங்கே குளிச்சுட்டு எல்லா கைகால் முகங்கள் வீட்டு கூட போகலாம். அதை நோக்கியே போயிட்டு இருக்கோம். 6வது மலையோட முடிவுல இந்த இடத்துல ஒரு சிவலிங்கம் இருக்குங்க. இந்த சாமி கும்பிட்டுக்கலாம். அப்புறம் இங்க ஆண்டிசோனி இருக்கு. இங்க வந்து நம்ம கடுகடுப்பான தண்ணீர்ல குளிச்சுட்டு போகலாம். ஆனா இந்த வாட்டி தண்ணி ரொம்ப கம்மியா இருந்தது. அதனால வெறும் கைகால் மட்டும் கழுவிட்டு நம்ம அப்படியே கிளம்பிக்கலாங்க. முடிஞ்சவங்க கண்டிப்பா குளிக்கலாம். ஆனா ரொம்ப சில்லிப்பா இருக்கும். 7வது மலையை நோக்குன்னு நம்ம பயணம் வந்து ஆரம்பிச்சிச்சுங்க. இதை போயிட்டு இருக்கோம். பாருங்க, ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் நம்ம மலையை பார்க்க முடிஞ்சது. 7வது மலையை சுத்தமாக பார்க்க முடியல. ஏழாவது மலையான கிரிமலைல கொஞ்ச தூரம் நம்ம போயிட்டு இருக்கும்போது லெஃப்ட் சைட்ல விநாயகருக்கான சிலைகள் வச்சிருக்காங்க. நம்ம அவரை கும்பிட்டு நம்மளோட பயணத்தை அப்படியே தொடரணும். கிட்டத்தட்ட நம்ம மலை உச்சிக்கு வந்தாச்சுங்க. நிறைய இடங்கள்ல இந்த மஞ்சள் கலர்ல பெயிண்ட் அடிச்சு அங்கங்க வேல்களை குத்தி வச்சுக்கிறத நம்ம பார்க்க முடியுது. கொண்டு போற வேல்லாம் மேக்சிமம் வேலிக்கு தான் பயன்படுத்துறாங்கன்னு நினைக்கிறேன். வெள்ளியங்கிரியோட சுருக்கமான வரலாறு பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டோட தென்கோடி முனையில சிவனைத்தான் மணப்பேன் அப்படின்னு விடாப்படியா ஒரு பெண்ணு வந்து இருந்துக்கிறாங்க. இந்த நாளுக்குள்ள சிவன் வரணும், அப்படி வரலன்னா என்னோட உயிரை விட்டுருவான்னு சொல்லி சபதம் எடுத்துக்கிறாங்க. இதை தெரிஞ்சுக்கிற சிவனும் அந்த பெண்ணை நோக்கி போறாரு. நடுவுல ஏற்படுற சில தடங்கல்கள் சதிகள்னால போக முடியல. அதனால அந்த பெண்ணும் நின்ன கோலத்திலேயே இறந்துடுறா. அவருக்கு வந்து தென்கோடியில கன்னி கோயிலா வந்து ஒண்ணு உருவாயிருக்குங்க. அதே மாதிரி தன்னால குறிச்ச நேரத்துல போக முடியலையே அப்படின்னு மனச்சோர்ந்து கிடைக்கிற சிவன் வந்து தன்னோட व्यसனத்தை எல்லாம் போக்குறதுக்கு ஒரு இடம் கிடைக்குதுங்க. ஒரு இடம் தேவைப்படுது. அதுதான் இந்த வெள்ளியங்கிரி மலை. இந்த மலை மேல ஏறுறவரை வந்து தியானத்துல இருக்கல, ஆனந்தத்துல இருக்கல, ஒரு வித கோபத்திலயும் மனச்சோர்லையும் தான் வந்திருக்கிறாரு. இங்க வந்து நிறைய நேரம் செலவு பண்றதா வந்து நம்புறாங்க. எங்கெங்கெல்லாம் சிவன் இருந்தாரோ அந்த இடத்தான் வந்து மக்கள் எல்லாரும் கைலாயம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனாலதான் நம்ம வெள்ளியங்கிரியை வந்து தென்கைலாயம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவர் என்னதான் சோறுல வந்தாலும் அவரு வந்து நமக்கு வந்து அமைதியையும் ஆன்மீக உணர்வையும் சக்தியும் தாங்க எப்போதுமே தந்துட்டு இருக்காரு. நம்ம கீழே பார்த்த மஞ்சள் பூ ஒருத்தர் பறிச்சுட்டு போனது சிவன் தலையில இருந்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சுங்க. ரொம்ப அமைதியான ஒரு தரிசனம் நமக்கு கிடைச்சது. இன்னைக்கு கொடியேற்றங்காட்டி கரெக்டான பூஜைகள் டைம் தெரியல. காலையில, மத்தியானம், சாயந்தரம் இந்த 3 வேளை பூஜை இருக்குங்க. இனிமே போக போக நீங்க இந்த முடிஞ்ச அந்த பூஜை டைம்ல போங்க, ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம பூஜையை பார்த்துட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். முக்கியமா ஏன் வெள்ளியங்கிரி மலைக்கு எல்லாரும் அடிக்கடி வர்றாங்கன்னா, உங்ககிட்ட இருக்கிற எந்த व्यसனமும் இந்த மலை ஏறி முடிக்கும் போதும், அதுவும் குறிப்பா சிவனை நீங்க கும்பிடும் போதும் எல்லாமே காணாம போயிடும். உங்களுக்கு அவ்வளவு ஒரு சக்தியும் ஒரு தன்னம்பிக்கையும் நம்மளால முடியும் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பிரேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். அதை வந்து நீங்க மற்றவங்களுக்கும் கடத்துவீங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ 2025 ஆண்டில் இருந்த வெள்ளியங்கிரி பயணத்தை வந்து வெற்றிகரமாக முடிச்சாச்சுங்க. எனக்கே ரொம்ப சந்தேகமாக இருந்தது. ஏன்னா ஒரு 2-3 நாள் முன்னாடி வரைக்கும் மினத்து நாள் வரைக்குமே வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தது. போக முடியுமா அப்படிங்கிற ஒரு டவுட்டு கூட வந்ததுங்க. பட் இருந்தாலும்
நம்ம இதை விடக்கூடாது, போய் ஆகணும். இந்த சிவன் கிட்ட போன வருஷம் ஒரு வேண்டுதல் வச்சுருந்தேன், அதை நிறைவேற்றி கொடுத்தாரு. அதுக்காகவும் இந்த பயணமாக இருக்குங்க. ஒரு சைடு பாருங்கள் பச்சை பசேல்னு புல்வெளி மாதிரி இருக்குது, இன்னொரு சைடு பாருங்கள் அப்படியே மலை காடாக இருக்குது. ஸோ பாதி புல்வெளி பாதி காடுகள். காடுகளில் பார்த்தீங்கன்னா நிறைய யானைகள் இருக்குது. இங்கே பார்த்தா தெரியும். இங்கே எல்லாமே இது 5வது மலை இல்லைங்க, மேக்ஸிமம் 5வது மலையில் தான் இருக்குது. அதே மாதிரி செந்நாய்கள் கூட இருக்குங்கிறாங்க. வேறு என்ன மிருகங்கள் இருக்குன்னு தெரில, பட் இது 2 தான் ஜாஸ்தியாக இருக்குது. வெள்ளிங்கிரி மலையிலையும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வெயில், மழை இல்லை, பனி, நிழல் மாறிட்டே இருக்குது. ஒரு கழுகோட மூக்கு மாதிரி இருக்கு பாருங்க அந்த உச்சி. நம்ம நடக்கிறதே எவ்வளவு கஷ்டம் பாருங்க. ஒரு 2 பேரு இந்த மூங்கில் கனியை வச்சுட்டு ஜெனரேட்டர் மிஷின் நினைக்கிறேன், அதை எப்படி தூக்கிட்டு போறாங்க பாருங்க. இயற்கை வளங்களை முடிஞ்ச அளவுக்கு நம்ம பாதுகாக்கணும். அதுதான் நம்மளுக்கு எப்போவுமே ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக இருக்கும். நம்ம பண்ணுறது எல்லாமே காணாமல் போயிடும், பட் இயற்கை அது அப்படியே தான் இருக்கும், உருமாறிக்கிட்டே இருக்கும். ஸோ வெள்ளிங்கிரி மேலே பயணத்தில் கவனிச்சதுங்க பாருங்கள், இப்படி ஷார்ட் போட்டு தடத்துலேயே போட்டு வைக்கிறாங்க. இந்த மாதிரி ஓரத்தில் போடாமல் நிறைய பேர் தடத்தில் போடுறாங்க. இது என்ன இதுன்னே புரியல. தயவு செஞ்சு எல்லோரும் ஓரமாக போடுங்க. இது சில டைம் வலிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த வாட்டி வனத்துறையினர் என்ன பண்ணிருக்காங்கன்னா, போற வழி எல்லாமே நல்லா செதுக்கி விட்டுருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய இடைவெளியை ஏற்படுத்தி கொடுத்துக்கிறத நம்ம பார்க்க முடியும். நீங்களே பாருங்க, 2 பக்கம் நல்லா செதுக்கி விட்டுருக்காங்க. அப்படியே வழுக்கு பாறையிலிருந்து அப்படியே இறங்க ஆரம்பிச்சிட்டேங்க. இந்த இடத்துல இருந்தெல்லாம் பார்க்கும்போது கோயம்புத்தூருக்கு பக்கமா இருக்கிற, அதாவது இந்த பூண்டி, சிறுவாணி ஏரியா, இதெல்லாமே ஓரளவுக்கு நம்மளுக்கு இங்கிருந்து தெரியும். ஒத்தையா நம்ம போறதே பெரிய விஷயமா இருக்கு. பட் இவரெல்லாம் பாருங்க, சின்ன குழந்தைய தூக்கிட்டு எப்படி போறாங்க பாருங்க. சின்ன குழந்தைகளை கூட்டிட்டு வர்றது கண்டிப்பா அவாய்ட் பண்ணுங்க. ஓரளவுக்கு வளர்ந்துட்டாங்கன்னா கூட பரவாயில்ல. முதல் மலையோட ஆரம்பத்துல ஒரு 50-60 படிக்கட்டுகள் ஏறணும்னு ரைட் சைட்ல ஒரு 100 மீட்டருக்கும் அதிகமா நடந்து போனோம்னா, இந்த ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி இருக்கிறதுல நடந்து போனோம்னா இந்த இடத்துலயுமே ஒரு குகை இருக்குங்க. குகைக்குள்ளார சிவலிங்கம்னு இருக்கு, நீங்களே பார்த்தா தெரியும். நான் இந்த வாட்டி ரொம்ப ரொம்ப மெதுவா ஏறி மெதுவா தாங்க இறங்குனேன். அதனால எனக்கு கிட்டத்தட்ட 7 மணி ஆயிடுச்சு. 5:30 மணிக்கு காலையில ஆரம்பிச்சேன், 7 மணிக்கு தான் முடிச்சேன். February 1, 2025 திறக்கப்பட்ட இந்த மலை கிட்டத்தட்ட மே மாச கடைசி வரைக்கும் இருக்குங்க. ராத்திரி பகல் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது, எப்ப வேணாலும் போகலாம். மழை பெய்யும் போது அவாய்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வனவிலங்குகள் இருந்தா வனத்துறையினரே அலோவ் பண்ண மாட்டாங்க. முடிஞ்சா வெறுங்கால நடங்க, இல்லைன்னா செருப்போ ஷூவோ சாக்ஸோ எதையாவது போட்டுக்குங்க. ஓரளவுக்கு நல்லா நடக்கிறவங்களுக்கு ஒரு வழிக்கு 5 மணி நேரம், முடிக்கிறதுக்கு 10 மணி நேரம் ஆகுங்க. மெதுவா நடக்கிறவங்களுக்கு டைம் ஜாஸ்தி ஆகும்.
தயவு செஞ்சு வெள்ளிங்கிரி மலையில இது விலை அதிகமா இருக்குது, தண்ணி கிடைக்கல, அது இதுன்னு சொல்லாதீங்க. என்ன சூழ்நிலை உங்களுக்கு தெரிஞ்சுதான் போறீங்க. அதனால வெள்ளிங்கிரி மலையை பத்தி தயவு செஞ்சு குறை சொல்லாதீங்க. நிறைவா போங்க, சிவன் உங்களுக்கு வேண்டியது கொடுப்பாரு. வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மற்ற வீடியோஸும் பாருங்க. நன்றி.